இன்னைக்கு நான் கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அத இப்படி வச்சுட்டு கிரேட்டர் மாதிரி இப்ப இருக்கு. இந்தியன் குசின் பொரி எப்படி ஸ்லைஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. கேரட்ல பண்ணி பார்த்துட்டேன். கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து நான் காஸ்கோல வாங்கியிருந்தேன். அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் சாப்பர் அண்ட் ஸ்லைசர். இதில் வந்து நான் $24 அப்படின்னு வாங்கினேன். ஸோ இதில் வந்து இவ்வளோ பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட்டிங், ஸ்லைசிங், சாப்பிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரூட் கட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் மேனுவலும் இருந்தது. இதுதான் அந்த யூசர் மேனுவல். ஸோ உள்ள என்னென்ன இருந்துச்சுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து மெயின். ஸோ கிரேட் பண்ணது எல்லாமே வந்து கலெக்ட் ஆகுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரே வந்து இதுக்குள்ளே இப்படி வரும். இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எட்ஜஸில் வந்து இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் தான் நம்ம வந்து நம்மளோட கிரேட்டரை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிரேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாடலுக்கு. ஒவ்வொரு கிரேட்டரு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். பாருங்க, 3 ஷேப்ஸில் இருக்குது. இது வந்து ஸ்மாலாக சாப் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் வருது. இது வந்து நீளமாக கட் பண்ணுறதுக்கு வருது. இப்போ நான் ஒவ்வொன்றும் எப்படி கட் பண்ணுதுங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்மால் இதை வந்து போட்டு காமிக்கிறேன். இது எப்படி கட் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இது வந்து லாக் சிஸ்டம். ஸோ இந்த லாக் வந்து இதில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா போதும். இப்போ இதில் வந்து நான் ஆனியன் கட் பண்ணி காமிக்கிறேன். ஆனியனை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டோன்னா போதும். இப்போ பாருங்கள் ஆனியன் எப்படி கட் ஆகிருக்குன்னு. க்யூபாக குட்டி குட்டியாக அழகாக கட் ஆகிருக்கு. இது வந்து நம்மளோட குழம்பு அந்த மாதிரி இதுக்கெலாம், ஆம்லேட் போடுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா சூட்டபுளாக இருக்கும். நீளமாக உள்ளதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் ஆகிருக்கு பிரியாணி. ஸோ அதே ஆனியனை வந்து இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பெருசாக கட் பண்ணி கொடுக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணுது. நம்ம கிரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதை எடுத்துடுறேன். ஸோ இந்த லாக்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர் வந்து இந்த இதில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பிளேடு வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரேட்டர் மாதிரி இப்போ இருக்குது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு கேரட் கிரேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிளேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கிரேட் ஆகி நம்மளுக்கு இந்த ட்ரேயில் வந்துடும். ஸோ கிரேட்டட் கேரட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
பாருங்க எவ்வளோ அழகா கிரேட் ஆயிருக்குன்னு. இப்போ இந்த பிளேடை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த இதில் வந்து உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இதில் இருந்து ரிமூவ் பண்ணிக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இதில் இந்த லாக்கை வந்து இப்படி நம்ம எடுத்தோம்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இது கொடுத்துருக்காங்க பொட்டேட்டோ கிரேட் பண்ணுறது. ஸோ இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் இன்னும் இது நான் யூஸ் பண்ணல. சேஃப்டிக்காக ஒரு ஸ்டிக்கர் வச்சு அதை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டில் வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து இப்படி வரும். இப்போ நான் பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு. வந்து இது ஒரு பெரிய கிரேட்டர். நம்ம அப்போதான் பார்த்தது சின்ன சின்னதாக வந்து கிரேட் ஆகி வந்தது இல்லையா, இது பெருசாக கிரேட் ஆகி வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அதே மாதிரி இதை ஃபிட் பண்ணி கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதே பொட்டேட்டோவை இப்போ நான் இதில் ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஸ்லைஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. சூப்பராக ஸ்லைஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் போடுவோம், பஜ்ஜி போடுவோம். ஸோ பஜ்ஜி போடுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பார்த்துடலாம். இதுக்கு பேர் வந்து ஸ்பைரலைசர். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இந்த இது வந்து இதுக்குள்ளே வரணும், இப்படி வரணும். இந்த லாக் பார்த்துட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த கேரட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள். கேரட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதே மாதிரி பொட்டேட்டோவில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பிளேடோட இதை வந்து மாற்றிக்கலாம், ஷார்ப்னஸை. இந்த கொடுத்துருக்குல நாபு. ஸோ இது வந்து ஒரு லேயர், இது வந்து செகண்ட் லேயர். இந்த மாதிரி பிளேடோட திக்னஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஹேண்ட் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி உள்ள இதுலேயுமே அவங்க கொடுத்துருந்தாங்க, இந்த இது சேஃப்டிக்காக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து இது சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை இப்படி வச்சுட்டு இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு ஸ்பைரல் ஷேப்பில் ஸ்பைரல் பொட்டேட்டோ பண்ணுவோம்ல, எடுத்தாலே வந்துடும். பாருங்க உங்களோட ஸ்பைரல் பொட்டேட்டோ எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இதை இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிச்சேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் காஸ்கோவில் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட பர்சனலாக எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.